Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல நைட் பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு பேர் தான் நைட். கேமோட ஸ்டார்டிங்ல நம்ம Black Knight 8B லயும் 8G லயும் பிளேஸ் பண்ணுவோம். White Knight நம்ம 1D லயும் 1G லயும் பிளேஸ் பண்ணுவோம். கேம்ல நைட்டோட பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 3 பாயிண்ட்ஸ். இப்போ நம்ம நைட்டோட மூவ்மெண்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க. நைட் எல் ஷேப்ல தான் மூவ் ஆகும். 2 ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட், சைட் வேஸ்ல 1 ஸ்டெப். நைட் எப்படிலாம் மூவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்படி மூவ் ஆகலாம், 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 அப்புறமா இப்படியும் மூவ் ஆகலாம். செஸ்ஸிலேயே நைட் மட்டும்தான் ஸ்ட்ரைட்டாக மூவ் ஆகுது. அதே மாதிரி செஸ்ஸிலேயே நைட் மட்டும்தான் ஏதாச்சும் காயின் பிளாக் ஆகிருந்ததுன்னா அதை ஜம்ப் பண்ணி போகும். இதில் ஒன்று நோட் பண்ணிங்கன்னா, நைட் பிளாக் பாக்ஸில் இருந்ததுன்னா அது மூவ் பண்ணதுக்கப்புறம் அது ஒயிட் பாக்ஸில் நிற்கும். அதேமாதிரி ஒயிட் பாக்ஸில் இருந்ததுன்னா அது மூவ் பண்ணதுக்கப்புறம் பிளாக் பாக்ஸில் நிற்கும். இப்போ நம்ம ஃபோர்க்குன்னு ஒரு டாக்டிக்ஸ் பார்க்கலாம் வாங்க. நைட் மல்டிபிள் காயின்ஸை அட்டாக் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபோர்க். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி போய் அட்டாக் பண்ணலாம், இப்படி போய் அட்டாக் பண்ணலாம். பிளேயரோட டார்கெட் என்னென்னா ஏதாச்சும் ஒரு காயினை அட்டாக் பண்ணுறது. ஆப்போசிட் பிளேயர் அவங்களோட காயின்ஸை சேவ் பண்ணணும். செக்மேட் வைக்கிறப்போ இந்த டாக்டிக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட லாஸ்ட் வீடியோவில் நான் ஒரு குவிஸ் கேட்டிருந்தேன். விச் 2 coins மூவ் அட் தி சேம் டைம் ஒன்லி ஒன்ஸ்? எந்த 2 coins ஒரே டைமில் ஒரே ஒரு வாட்டி தான் மூவ் ஆகும்? அது என்னன்னா கிங்கும் ரூக்கும். அது எப்படின்னு காட்டுறேன் வாங்க. செஸ்ஸில் கிங்கையும் ரூக்கையும் இப்படி மூவ் பண்ணலாம். இந்த டேர்ம் பேர் தான் கேஸ்லிங். இது பண்ணுறதுக்கு 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னென்னா, கிங்கும் ரூக்கும் பொசிஷன் மாறாமல் அதே பிளேஸில் இருந்ததுன்னா நம்ம கேஸ்லிங் பண்ணலாம். செகண்ட் கண்டிஷன் என்னன்னா, இந்தமாரி ஏதாச்சும் ஒரு காயின் கிங்குக்கு செக் வச்சுருந்ததுன்னா கேஸ்லிங் பண்ண முடியாது. தேர்ட் கண்டிஷன் என்னன்னா, கிங்குக்கும் ரூக்குக்கும் நடுவில் ஏதாச்சும் ஆப்போனன்ட் காயின் வர மாதிரி இருந்ததுன்னா நம்மளால் கேஸ்லிங் பண்ண முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பிஷப் பற்றி சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.